சவுக்கு சங்கரும் அமைச்சர் நேருவும் பேசிய ஒரு ஆடியோ டேப் முதலமைச்சர் கவனத்திற்கு போயிருக்கு. இப்போ ஒரு வாரமாக எங்கே போனாலும் முதலமைச்சர் காரில் ஏறி தான் போவார். இப்போ முதலமைச்சர் தன்னுடைய காரில் நேருவை ஏற்றுவதில்லை. எல்லாத்தையும் நீங்கள் இரண்டு பக்கமும் சண்டை போட்டு வச்சிருவார். ஏன்னா அவர் ஒரு கார்ப்பரேட் முதலாளியை தவிர கட்சிக்காரன் கிடையாது. டிஆர் பாலு சமாளிக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நேரு தான். அப்போது நேருவிடம் இந்த வேலையை கொடுத்த பிறகு நேரு தன்னை விட்டால் திமுகவுக்கு ஆளே இல்லை. இந்த எண்ணம் வந்த பிறகு இவர் அனைத்து கட்சி அரசியல்வாதிகளைப் போல திமுகவை தாண்டியும் சில தொடர்புகளை திமுக எதிராகவே வளர்த்து கொண்டார். நேரு முழுக்க ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் இது மிகப்பெரிய கட்டுமான நிறுவனம். இந்த கட்டுமான நிறுவனத்தை காப்பாற்றுவதற்கு நீங்கள் எதிர்கட்சியோடையும் தொடர்பில் இருக்கணும். சசிகலா சிறையிலிருந்து வந்த பிறகு ரகசியமாக நேரு சசிகலாவை சந்தித்தார் என்ற குற்றச்சாட்டு இருக்கு. பிரஸ் கிளப்பில் போய் செட்டிலான சவுக்கு சங்கரை அமைச்சர் நேருவுக்கு அறிமுகப்படுத்தியவர் யாரு? அன்பழகன். அப்போ இந்த நட்பின் மூலம் பல ஆண்டு காலம் சவுக்கு சங்கர் நேருவோடு தொடர்பு இருக்கு. உதயநிதியை விட ஸ்டாலினை விட கனிமொழி கலைஞரிடம் இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கு. திமுகவில் இப்போ ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டிருப்பதாக எல்லாருமே வருத்தப்படுறாங்க. இதனுடைய விளைவு தான் சீக்கிரட்டாக கனிமொழி என்ன பண்ணுறாரு? வளர்ந்து கொண்டு இருக்கிறார். கனிமொழியினுடைய அரசியல் தொடர்புகள் தமிழ்நாட்டிற்குரிய எல்லாரோடையும், மாவட்ட செயலாளர்களோடையும், எல்லா அமைச்சர்களோடையும் கனிமொழியினுடைய நட்பு பெரிய அளவில் டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ கனிமொழியினுடைய கட்டுப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்சி வந்துட்டு இருக்கு. இதுதான் முதலமைச்சருக்கு இன்னும் கோபத்தை அதிகப்படுத்துது. திமுகவினுடைய எதிரிகளுக்கு பல கோடி ரூபாய் பணம் எங்கிருந்து போகுது? திமுகவை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு திமுகவிலிருந்தே போகுது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை இருக்குன்றது நம்ம ஊரறிந்த உண்மை. இப்போது திமுகவிலும் உட்கட்சி பூசல் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பாக முதலமைச்சருக்கும் KN நேருவுக்கும் கருத்து முரண்பாடா? குறிப்பாக சவுக்கு சங்கடம் பேசின ஆடியோ முதலமைச்சர் பார்வையில் இருக்கு. என்ன நடக்கிறது திமுகவில்? இல்லை, திமுகவை பொறுத்தவரை திமுக இப்பொழுது 40க்கு 40 அடித்த பிறகு அகில இந்திய அளவில் திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை. அதே போன்று பிஜேபிக்குள்ளோ ஒரு பெரிய ஒரு மரியாதை. 40 சீட்டு காங்கிரஸ் கூட்டணி, பாண்டிச்சேரி உட்பட. அப்போ திமுக வலுவாக இருக்கிறது. இப்படி ஒரு செய்தி வருகிற இதே நேரத்தில் இன்னொரு செய்தியும் வருது. என்ன செய்தினா, பல அமைச்சர்கள் அண்ணாமலைக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள் தேர்தலுக்கு முன்பு. திமுக அமைச்சர். ஆமாம். இதை நேரு தலைமையில் வசூல் செய்து கொடுத்துருக்கார். இதுதான் செய்தி. இந்த செய்தி எப்படி வெளியில் தெரியுதுன்னா, சவுக்கு சங்கரும் அமைச்சர் நேருவும் பேசிய ஒரு ஆடியோ டேப் முதலமைச்சர் கவனத்திற்கு போயிருக்கு. முதலமைச்சர் கவனத்துக்கு போயிருக்கு. இந்த போனது பிறகு முதலமைச்சர் படு அப்செட். ஏன்னா திமுகவுடைய அமைப்பு செயலாளர் KN நேரு, அதே போல் திருச்சி நேருடைய கோட்டை, திமுகவுடைய கோட்டை என்பது நேருடைய கோட்டை. இப்படி இவ்வளோ விஷயங்களை நேருடைய பொறுப்பில் கொடுத்துருக்காரு MK ஸ்டாலின் முதலமைச்சர். ஆனால் நேரு அவர்கள் சவுக்கு சங்கர் ஆடியோ மூலம் இது தெரிஞ்சிருக்கு. இது தெரிந்த பிறகு இப்போ ஒரு வாரமாக எங்கே போனாலும் முதலமைச்சர் காரில் ஏறி தான் போவார். இப்போ முதலமைச்சர் தன்னுடைய காரில் நேருவை ஏற்றுவதில்லை. ஒன்று.
ரெண்டாவது ரியாக்ஷன், ரெண்டாவது தேர்தல் பணிக்குழு, அதில் இப்போ உதயநிதியும் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இரண்டாவது மூணாவது என்னன்னா திமுகவினுடைய உள்கட்சி பஞ்சாயத்துகள் முழுக்க அறிவாலயத்துக்கு வரவழைக்கப்பட்டு நேரு தான் பஞ்சாயத்து பண்ணுவார். இப்போ அந்த மாவட்டத்தில் அங்கேயே முடிச்சுக்கப்ப இங்கே வராதிங்க, மெட்ராஸுக்கு வராத. நேரு மீது இருக்கிற கோபம் எப்படி எப்படி போயிடுச்சு, அந்தந்த மாவட்டத்திலே பேசி முடிச்சுங்க, வர வேண்டான்ட்டார். இப்படி இதை தாண்டி இப்போ திருச்சியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறார் கட்சியிலிருந்து. ஆமாம் ஆமாம். இத்தனை விஷயங்கள் எங்கே இருந்து ஆரம்பிக்குதுன்னா நேருவிடம் இருக்கக்கூடிய அந்த மாற்றுக் கட்சி தொடர்பு, அதை முதலமைச்சரால் ஜீர்ணிக்கவே முடியல. உதாரணத்திற்கு இப்போ உள்கட்சி தகராறுனா டிஆர் பால்ட்ட விட்டா அவர் எல்லாத்தையும் கெடுத்து வச்சுருவார். எல்லாத்தையும் நீங்கள் இரண்டு பக்கமும் சண்டை போட்டு வச்சுருவார். ஏன்னா அவர் வந்து ஒரு கார்ப்பரேட் முதலாளியை தவிர கட்சிக்காரன் கிடையாது டிஆர் பாலு. துரைமுருகன்கிட்ட போனால் துரைமுருகன் என்ன பேசுகிறாருன்னு தெரியாது. இதை சமாளிக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நேரு தான். அப்போது நேருவிடம் இந்த வேலையை கொடுத்த பிறகு நேரு தன்னை விட்டால் திமுகவுக்கு ஆளே இல்லை. இந்த எண்ணம் வந்த பிறகு இவர் அனைத்து கட்சி அரசியல்வாதிகளைப் போல திமுகவை தாண்டியும் சில தொடர்புகளை திமுக எதிராகவே வளர்த்து கொண்டார். இதில் 6 அமைச்சர்கள் வசூல் செய்து தேர்தல் நிதி கொடுத்ததாக முதலமைச்சருக்கு சந்தேகம். நேருக்கு கொடுத்துருக்காங்க, நேரு வசூல் பண்ணி. அப்போ இந்த சந்தேகத்தை நேருவுக்கு இந்த சவுக்கு வீடியோ வந்ததில் பல உண்மைகள் தெரிஞ்சு போச்சு. சவுக்கை யார் அறிமுகப்படுத்தினா நேருக்குன்னா நீங்கள் மறைந்த பிரஸ் கிளப் அன்பழகன் தான் நேருவுடைய பழைய 87, 89 காலகட்டத்தில் அமைச்சர் நேரு போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அலுவலக உதவியாளர் வேலைக்கு சேர்ந்தவர் தான் மறைந்த பிரஸ் கிளப் அன்பழகன். அதற்கு பிறகுதான் நக்கீரனுக்கு போறாரு. அதுக்கு பிறகுதான் நக்கீரனுடைய வெளியேறி முழுமையாக பிரஸ் கிளப்பில் செட்டில் ஆகிட்டார். அவர் ஒரு முறை குண்டர் சிறையில் அடைக்கப்பட்டார். இப்படி பல வரலாறு உண்டு. ஆனால் நேருவுக்கு நெருக்கமானவர். நேரு அலுவலகத்தில் உதவியாளராக இருந்தார். இப்போ பிரஸ் கிளப்பில் போய் செட்டிலான சவுக்கு சங்கரை அமைச்சர் நேருவுக்கு அறிமுகப்படுத்தியவர் யாரு? அன்பழகன். அப்போ இந்த நட்பின் மூலம் பல ஆண்டு காலம் சவுக்கு சங்கர் நேருவோட தொடர்புல இருந்திருக்கார். இப்போ இதில் மீடியா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களை பற்றி எந்த தகவலும் வராது, ஆனால் நீங்கள் எனக்கு சோர்ஸாக இருக்கணும். இப்போ அமைச்சர் நேருவுடைய மகன் பல முறை அவருடைய வீட்டுக்கு போய் சவுக்கு போய் வந்ததுக்கான ஃபுட்டேஜை யாருக்கு போயிருக்கு? சிஎம்முக்கு போயிருக்கு. காரில் ஏற்றுறதே இல்லை. சிஎம் யாரை காரில் ஏற்றுறது இல்லை. அப்போ நீங்கள் கோபமாக இருக்கிறது தானே அர்த்தம். என்ன கோபம்? இது ஒரு ட்ராக் இப்படி போயிட்டு இருக்கு. இதற்கு நடுவில் உதயநிதிட்ட ஒரு பிஏ இருக்கார், செந்தில்னு பேர். எதாவது நீங்கள் இப்போ சிஎம்ஐ தொடர்பு கொண்டால் சிஎம்ஐ சின்னவரை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. சின்னவருக்கு பிஏ போனே வச்சுக்கிறது இல்லை. போன் வச்சுக்கிறது யார்? செந்தில் தான். செந்தில் எந்த மூத்த அமைச்சர்களையும் நீங்கள் அமைச்சர்களுக்கு உண்டான தகுதியோடு தொடர்பு கொள்றதே இல்லை. அப்போ இது ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கு. இந்த இடைவெளி தான் கனிமொழி இருந்தால் நம்ம மரியாதையோடு நடத்துவார். கனிமொழி இருந்தால் நம்முடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பார். அப்போ உதயநிதியை விட ஸ்டாலினை விட கனிமொழி கலைஞரிடம் இருக்கக்கூடிய நீங்க அந்த தன்மை இருக்கு. கலைஞரை போய் சீனியரை மதிப்பார், மூத்த அமைச்சர்களை சொல்லுவதை காது கொடுத்து கேட்பார். இப்போ உதயநிதியும் கேட்கறது இல்லை, முதலமைச்சரும் கேட்பதில்லை. இப்போ எல்லாருமே நேருவை போல தனக்கு உண்மையா இல்லை, விசுவாசம் இல்லை. கடைசி நான் தான் திமுகவை தூக்கி நிறுத்திருக்கு, கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கு, யாருமே உழைப்பதில்லைன்னு அவருக்கு ஒரு ஆற்றாமை. சரி, சின்னவர்கிட்ட கொடுக்கலான்னா சின்னவர்னா முழு பொறுப்புக்கு வரல.
அப்போ இந்த இடைவெளி பெருசா இருக்கு. 30 அமைச்சர்களுமே அவசரத்துக்கு தொடர்பு கொள்வதற்கோ இல்லை அவருடைய பிரச்சனைகளை பேசுவதற்கோ திமுகவில் இப்போ ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டிருப்பதாக எல்லாருமே வருத்தப்படுறாங்க. இதனுடைய விளைவு தான் சீக்கிரட்டாக கனிமொழி என்ன பண்ணுறாரு, வளர்ந்து கொண்டு இருக்கிறார். கனிமொழியினுடைய அரசியல் தொடர்புகள் தமிழ்நாட்டில் கூடிய எல்லாரோடையும், மாவட்ட செயலாளர்களோடையும், எல்லா அமைச்சர்களோடையும் கனிமொழியினுடைய நட்பு பெரிய அளவில் டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் தேய்ச்சிட்டு இருக்கு, இந்த பக்கம் வளர்ந்துட்டு இருக்கு. இதுதான் இப்போ திமுகவுக்குள்ள ஒரு பெரிய உட்கட்சி பூசல். இந்த பூசலை சரி செய்வதற்காகத்தான் 2026 நம்ம எப்படி அரசியல் கொண்டு போகணும் என்பதற்காகத்தான் நடந்த அறிவாலய கூட்டத்தில் அதில் KN நேரு, RS பாரதி, தங்கம் தென்னரசு 3 பேர் தான் அந்த குழு, ஒருங்கிணைப்பு குழு. இப்போ அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் யார் வந்திருக்கா? உதயநிதி சேர்க்கப்பட்டிருக்கார். ஏன்? நேரு மீது ஏற்பட்ட அதிருப்தியினுடைய விளைவாகத்தான் இதுல புதுசா யாரை சேர்த்திருக்காங்க? உதயநிதியை சேர்த்திருக்காங்க. இப்போ இதுக்கு நடுவுல சரி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இது நேருவுடைய பொறுப்பெடுத்து அவர் கொடுத்தாலாமா, இவர் பாப்பாரான்னு சொன்னா அங்க ஏகப்பட்ட குழப்பம். லேப்டாப் வாங்கினதுல குழப்பம், சைக்கிள் வாங்கினதுல குழப்பம், எல்லா இடங்கள்லையும் நீங்கள் இந்த ஸ்மார்ட் கல்வி, ஸ்மார்ட் சிட்டியில் ஸ்மார்ட் கல்வி அதுலேயும் குழப்பம். இவரால் சரியாக அட்மின் பண்ண முடியல, அதிகாரிகளை வேலை வாங்க முடியல, கல்விகளில் பள்ளி கல்வித்துறையில் ஏகப்பட்ட குழப்பம். அதனால் நேருவிடம் இருக்கிற பொறுப்பை நேரடியாக மாற்றுவதற்கு திமுக தலைமைக்கு சிறிது அச்சம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சியை கட்டி காப்பாரா, திருச்சியை காப்பாற்றுவாரா, நேரிடம் இருக்கக்கூடிய செல்வாக்கை திமுகவுக்கு தக்க வைப்பாரா? இப்படி பார்த்தா அது ஒரு பெரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதயநிதியுடைய நண்பர். ஆமாம், உதயநிதிக்காக எதை வேண்டுமானால் செய்வார், உதயநிதியோடய இருப்பாரே தவிர திருச்சியை தக்க வைக்கிறதுக்கு ஒரு நேரு வேணுமா இல்லையா? இந்த நேரு செய்கிற வேலையை மகேஷ் பொய்யாமொழி செய்வாரா என்பது சந்தேகம். அதனால கட்சி தலைமை அதிகாரத்தை மாற்றுவதற்கு யோசிக்குது. இப்படி பல வகையான குழப்பங்களில் இந்த 2026 தேர்தலை எப்படி எதிர்கொள்வது? இப்போ நேருவை பொறுத்தவரை நேரு முழுக்க முழுக்க ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ், இது மிகப்பெரிய கட்டுமான நிறுவனம். இந்த கட்டுமான நிறுவனத்தை காப்பாற்றுவதற்கு நீங்கள் எதிர்கட்சியோடையும் தொடர்பில் இருக்கணும். சசிகலா சிறையிலிருந்து வந்த பிறகு ரகசியமாக நேரு சசிகலாவை சந்தித்தார் என்ற குற்றச்சாட்டு இருக்கு அவங்களையும். அப்போ சசிகலாவை சந்திக்காம இந்த நிறுவனத்தை காப்பாற்ற முடியாது. ட்ரூ வேல்யூ பில்டரு நீங்கள் 91, 96 ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு, 2001, 2006 ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு, 2011, 2016 ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு, 2016, 21 எடப்பாடி கவர்மெண்ட் சசிகலா இல்லை. இருந்தாலும் சசிகலாவின் ஆதரவோடு தான் இந்த நிறுவனம் இவ்வளவு பெரிய நிறுவனமாக மாறுது. அதனால சசிகலாவையும் விட்டுவிட முடியல. இப்போ திமுக என்ன நினைக்குது, சசிகலாவோடையும் தொடர்பு, அண்ணாமலையோடும் தொடர்பு. அப்போ திமுகவை இவர் ஏமாற்றுகிறார், திமுகவுக்கு இவர் விசுவாசமா இல்லை, உண்மையா இல்லை. திமுக யாரை யாரை வேண்டான்னு சொல்லுதோ அவர்களோடு இவருடைய அந்த ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ் TVH இந்த நிறுவனத்தை வளர்த்தெடுப்பதற்காக பல சலுகைகளை திமுகவை தாண்டி செய்கிறாங்கிற சந்தேகம் வந்துருச்சு. இப்போ சவுக்கு சங்கருக்கு டெல்லியில் 60 லட்சம் ரூபா, இப்போ ஒரு சிட்டிங்கு 11 லட்சம் ரூபா, 6 சிட்டிங்க்கு 66 லட்சம் ரூபா இப்போ சவுக்கு செலவு பண்ணியிருக்காரு. இந்த 66 லட்சத்தை கொடுத்தது யாரு? மணல் மாஃபியாக்கள் கொடுத்துருக்காங்கிறாங்க ஒரு செய்தி, வேலுமணி கொடுத்துருக்காருங்கிறாங்க, இல்லை நேரு பாதி கொடுத்துருக்காருங்கிறாங்க. இந்த செய்தியெல்லாம் யாருக்கு போகுது? முதலமைச்சருக்கு போகுது. அப்போ திமுகவை எதிர்க்கிற சவுக்கு சங்கருக்கு நேரு பணம் கொடுக்குறாரு, திமுகவை எதிர்க்கக்கூடிய தேர்தல் நிதியா எல்லா அமைச்சர்கிட்ட வாங்கி பணம் கொடுத்துருக்காரு. இப்படி
திமுகவினுடைய எதிரிகளுக்கு பல கோடி ரூபாய் பணம் எங்கிருந்து போகுது? திமுகவை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு திமுகவில் இருந்தே போகுது. நேரு மூலமா. இதுதான் முதலமைச்சருடைய கோபம். இப்போ சரி, அடுத்த என்ன பண்றதுன்னா, நேருவை விட்டால் வேற திருச்சியில் வேற நேரு இல்லை, ரைட்டு. அறிவாலயத்து அமைப்பு செயலாளர் இந்த நேரு செய்கிற கட்சி உள்கட்சி பஞ்சாயத்துக்களை சரி பண்ணுவதற்கு வேறு நேரு இல்லை, அவர் விட்டு ஆளு. அப்போ திமுகவில் நீங்க பல தலைவர்கள் உருவான கட்சி திமுக. இன்னைக்கு இளம் தலைவர்கள் நீங்க துரைமுருகன், ஐ பெரியசாமி, இப்படி பல பேர் வயசாகி போச்சு. இப்போ அடுத்து இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு திமுக கட்சியில நீங்க இரண்டு அரசியல் குழு கோஷ்டி, இந்த கோஷ்டிகளை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பக்குவம் இல்லை. இதுதான் முதலமைச்சருக்கு மேலும் கவலையா இருக்கு. இப்போ இந்த இத்தனை கவலைகளையும் பொறுத்து கொள்ளக்கூடியவர், எடுத்துக்கொள்ளக்கூடியவர் உதயநிதியா இருப்பாருன்னா அதுவும் இல்லை. உதயநிதி இல்லை. உதயநிதி மேலும் மேலும் சுமைகளை ஏற்றுக்கொள்ள அவரும் தயாராக இல்லை. இப்போ இதெல்லாம் யாருக்கு சாதகமா போகுது? நேருவுக்கு இல்லை, கனிமொழிக்கு. அவங்களுக்கு சாதகமா போகுது. கனிமொழிக்கு சாதகமா போகுது. இப்போ கனிமொழியினுடைய கட்டுப்பாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா கட்சி வந்துட்டு இருக்கு. இதுதான் முதலமைச்சருக்கு இன்னும் கோபத்தை அதிகப்படுத்துது. அமைச்சர்கள் சரியா இருந்தா ஏன் கனிமொழிகிட்ட தொடர்பு வச்சுக்கிறான்? கட்சிக்காரன் பூராமே அமைச்சர்கிட்ட நேரடியாக தொடர்பு வச்சுக்குவான். அமைச்சர்கள் யாரும் சரியா செய்யறது இல்லை. அதனாலதான் கனிமொழியை தேடிட்டு எல்லா பஞ்சாயத்து கனிமொழிட்டு போகுது. இதுதான் உதயநிதியை தாண்டி, முதலமைச்சர் ஸ்டாலினை தாண்டி கனிமொழி மீது கட்சிக்காரனுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கு, மந்திரிகளுக்கு, இப்படி எல்லாருக்குமான ஒரு சாஃப்ட் கார்னர் எங்க போயிட்டு இருக்கு? கனிமொழியை நோக்கி போயிட்டு இருக்கிறத கிச்சன் கேபினட் எங்க? நீங்க முதலமைச்சருடைய குடும்பம் அவர்களும் இதை ரசிக்கவில்லை. ஆக திமுகவை பொறுத்தவரை பல கூட்டணி கட்சிகளை பேலன்ஸ் பண்ணணும், உள்கட்சியை பேலன்ஸ் பண்ணணும், மூத்த அமைச்சர்களை சரி பண்ணணும், 26 கூட்டணியை சரி பண்ணணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இத்தனை விஷயங்களும் முதலமைச்சர் இப்போ 1.5 மாத காலம் எங்கே போக போறாரு? அமெரிக்கா போக போறாரு. அமெரிக்காவில் போனா உதயநிதி இதை சமாளிப்பாரா? உதயநிதி இதை சமாளிப்பாரா அப்படிங்கிற கவலையும் அவருக்கு இருக்கு. ஆக இத்தனை விஷயங்களுக்கு மத்தியில நேருவை உதயநிதி கட்டுப்படுத்த முடியுமா? உதயநிதி துரைமுருகனை கட்டுப்படுத்த முடியுமா? ஐ பெரியசாமிக்கு மகனுக்கு மந்திரி கொடுக்கலன்னு அவர் கவலையில் இருக்காரு. இப்ப அவரு உதயநிதி கட்டுப்படுத்த முடியுமா? இதெல்லாம் சாத்தியமே இல்லை. சேகர் பாபுவை வேணா கட்டுப்படுத்தலாம். ஆனால் ஐ பெரியசாமியோ, பெரிய கருப்பனையோ, துரைமுருகனையோ, நேருவையோ கட்டுப்படுத்த முடியாது. அப்ப இதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆள் யார்? ஆட்டோமேட்டிக் எங்க போறாங்க? கனிமொழி எடுத்தான். அப்போ திமுகவை பொறுத்தவரை இப்போ கனிமொழி வசம் கட்சி சிறிதாக போய் கொண்டிருக்கிறது. இதை மீட்டு உதயநிதி மீட்டெடுக்கக்கூடிய வலிமையா மாறுவாரா, இல்ல முதலமைச்சர் வலிமையா மாறுவாரா என்பது இப்போ மில்லியன் கணக்கு சந்தேகம். உதயநிதி இந்த திமுக கட்சியை கட்டுக்கோப்பா செய்வாரனா? இப்போ ஒரு கனிமொழி மூத்த அமைச்சர்களை தொடர்பில் இருக்கிறார். உதயநிதி தொடர்பு எல்லைக்கு மீறி மூத்த அமைச்சர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இப்போ அரசியல். இது தேர்தல் வருகிற பொழுதுதான், தேர்தல் வருவதற்கு முன்புதான் இந்த அரசியல் பனிப்போர் வெளியில தெரியும், வெடிக்கும். அப்பொழுதுதான் திமுகவினுடைய ஒரிஜினல் முகம் அம்பலப்பட்டு நிற்கும். அது எப்போ உதயநிதி அதை கட்டுக்குள் கொண்டு வந்து விடுவாரா, இல்ல ஸ்டாலின் கட்டுக்குள் கொண்டு வந்து விடுவாரா, இல்ல கனிமொழியினுடைய தேவை திமுகவுக்குள் வருமா? இந்த 3 அரசியலும் முடிவு தெரிவதற்கு இன்னும் 1 வருஷம் காத்திருக்க வேண்டும். இல்ல கனிமொழிக்கு சப்போர்ட் வந்தாலுமே அண்ணனை தாண்டி கனிமொழி அவர்கள் கை ஓங்கிடும் நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல இப்போ பெரியவர் எல்லாத்தையும் சின்னவர் பார்க்க சொல்றாரு, நீங்க தான் சொன்னீங்க. அப்ப சின்னவர் கட்டுப்பாட்டுல மூத்த அமைச்சர்கள் வர மறுக்கிறார்கள். அப்ப யார்கிட்ட போகும்? கனிமொழி கிட்ட. இல்ல இந்த இடத்துல நேரு வந்து இணக்கமா இருப்பாரா கனிமொழி கிட்ட?
எல்லாரும் நேர மூத்த அமைச்சர் சொல்லிட்டேன். நேரு, காந்தி, பட்டேல் எல்லாம் யார்கிட்ட போவாங்க? கனிமொழி கிட்ட. இதுதான் அரசு. இல்ல இந்த இடத்துல கடைசி கேள்வி, நேரு மூலமாக தான் பணம் போனதா சொல்றாங்க, அண்ணாமலையா இருக்கட்டும், சவுக்கு சங்கரா இருக்கட்டும். அப்ப கனிமொழியுடைய தலையீடும் இந்த இடத்துல இருக்குமா பணம் போனதுல? இல்ல, கனிமொழிக்கு சம்பந்தமே இல்லை. கனிமொழி இதுல எங்க வர்றாங்க? நீங்க உள்ள நுழைக்கிறீங்க கனிமொழியை. இல்ல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல. இல்லைங்க, அதாவது கனிமொழிக்கும் நேருவுக்கும் இந்த வசூல் பண்ணி மாநில அமைச்சர்கள் வசூல் பண்ணி கொடுத்தது நேரு தான் பொறுப்பு. இதுல கனிமொழிக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இரண்டாவது, சவுக்கு கனிமொழி இன்னைக்கு அடிப்பதே இல்லை, எந்த செய்தி அடிக்கிறது. அப்போ சவுக்கோடு கனிமொழியும் சோர்ஸா இருக்காரு நேரடியா. ஏன்னா சவுக்கு என்னைக்குமே கனிமொழியை விமர்சனம் செய்ததே இல்லை. இப்ப நேரு எப்படி சோர்ஸா இருக்காரு, அதே போல உதயநிதியை பிடிக்காத கனிமொழியும் யாருக்கு சோர்ஸ்? சவுக்கு சங்கருக்கு. ஒட்டுமொத்தமா கட்சியில உள்கட்சி நடந்துகிட்டு தான் இருக்கு. அவ்வளவுதான். ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.